இந்த மாதிரி க்ளவுஸ் அப்புறம் மாஸ்க் இதெல்லாம் போட்டு நான் எங்கே ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் காக்ரோச்சை இந்த மஸ்கட்டில் மட்டும் இல்லை, அந்த ஓவரால் ஜிசிசி ஃபுல்லாகவே இந்த காக்ரோச் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்குது, எவ்வளோ பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாலும் சாகவே மாட்டேங்குது. நாங்கள் வந்து எவ்ரி 6 months வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவோம். அண்ட் இயர்லி ஒன்ஸ் பில்டிங்லேருந்து வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, நான் கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டில் வாங்கிக்கிட்டேன். பிகாஸ் என்னோட கிச்சனில் அது எங்கெங்கே ஒழிஞ்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க இல்லை பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து சர்வீஸ் நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா, நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மாஸ்க் பண்ணலனாலுமே நீங்கள் உள்ளே நின்று சொல்கிறீங்கனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க, டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பிகாஸ் இதோட ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும், இருமல் வரும், தும்மல் வரும். அண்ட் அலர்ஜிலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கிட்டே வந்து நிற்காதீங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே இந்த ஸ்மெல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா எல்லா திங்ஸுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு அப்புறமா பண்ணுங்கள். மெயினாக வந்து கிச்சனில் இல்லை அப்படின்னா அது எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கும். இதெல்லாம் வந்து ஹிரோஷிமா நாக்ஸாகி அந்த பாம் பிளாஸ்ட்ல கூட வந்து சாகலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பெஸ்ட் டைம் வந்து இப்போ கிட்ஸுக்குலாம் வந்து ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க. ஸோ வெக்கேஷன் போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊருக்கு போனீங்க, திரும்ப ரிட்டன் வரும்போது சுத்தமாக ஸ்மெல்லே இருக்காது. அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் டேல நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 4-5 hours நீங்கள் வீட்டிலே இருக்காதீங்க. அப்புறம் நீங்கள் வந்து எல்லா திங்ஸுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எவ்வளோ பண்ணாலுமே வந்து இந்த காக்ரோச்லாம் வந்து சாகவே சாகாது. இதுங்களுக்குலாம் அப்படி என்ன உயிர் வாழணும்னு ரொம்ப ஆசைன்னு வந்து தெரியல. ஏன்னா அதுங்கெல்லாம் வந்து மனுஷங்களா பிறக்கலல்ல. அதுக்கு தான் அதுங்களுக்குலாம் இவ்வளோ ஆசை போல. இப்போ இந்த ஜென்மத்தில் ஐ மீன் இப்போ நான் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறேன்ல, இந்த சாகிற காக்ரோச் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஜென்மம்னு ஒன்று இருந்தால் வந்து மனுஷங்களா வந்து பிறக்கட்டும். அப்போ தான் திரும்ப திரும்ப வராது இதுங்களாம்.